உடலில் பட்ட குண்டைந்தும் உலகையே உலுக்கியது. அன்று நீ பார்த்த புலிப்பார்வை வருங்கால வரலாறு. நம்ம தமிழினத்தை கௌரவப்படுத்தின பாலா, பார்வையால் கௌரவப்படுத்தின பாலா சீருடை, அதாவது விடுதலை புலிகள் உபயோகப்படுத்துகிற சீருடை போட்டிருக்காரு. அவர் போராளியாக காட்டுறீங்களா? அவர் ஏதாவது போய் அட்டாக் பண்ணுறாரா? அவரோட சேர்ந்து சிறுவர்களும் போய் அட்டாக் பண்ணுறாங்களா? புலிகளோட இயக்கத்தில் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லையே. நாங்கள் 18 வயசுக்கு உட்பட்டவர்கள், ஈவன் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் அதுக்குள்ளே இருக்கிறவங்க எல்லாமே பாதிப்படவங்க தான். அதில் அவங்களா குடும்பங்களை இழந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், எங்கே போகிறதுன்னு தெரியாமல் தான் புலிகள் ஆளாங்களே தவிர அவங்கள யாரும் வற்புறுத்திலாம் யாருமே வர வைக்கல சார். அதுவும் குழந்தைங்களுக்கு அங்கே இடமே கிடையாது. நீங்கள் ஏதாவது பண்ணியிருக்கீங்களான்னு ஒரு சிலருக்கு சந்தேகத்தோடு கேட்டாங்க. ரொம்ப நான் தெளிவு பண்ணிக்கிறேன். இந்த படத்தோட ஆரம்ப காட்சியிலேயே ரொம்ப தெளிவாக ஒரு விஷயத்தை பதிவு பண்ணிடுறோம். பாலாவோட அறிமுக காட்சியிலே ஒன்றத்தை பதிவு பண்ணிடுறோம். குழந்தைகளை, சிறுவர்களை போர்லேயோ வயலன்ஸ்லேயோ ஈடுபடுத்தக்கூடாதுங்கிறது உலகம் முழுக்க ஒரு சொல்லப்படுற ஒரு விஷயம். அதை இந்த இயக்கம் ரொம்ப சரியாக ஃபாலோ பண்ணுதுங்கிறத நமக்கு உலகத்துக்கு சொல்கிற மாதிரியான ஒரு காட்சி அமைப்பு இருக்குது. பாலா அந்த இடத்துல இருப்பார். இன்னொன்று நம்ம இங்கே கிளாரிஃபை பண்ணணும். என்னென்னா, எதுக்காக அந்த ட்ரெஸ்ஸை அவங்க போட்டிருக்காங்க முதல்லன்னா, இப்போ மிலிட்ரியே பார்த்திங்கன்னா பச்சை கலரை ஏன் தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா, காட்டுப்பகுதியில் நம்ம போகும்போது மறைவாக இருக்கிறதுக்கு, எதிரி குண்டு போட்டக்கூடாதுன்னு மறைஞ்சி இருக்கிறதுக்காக தான் மேக்சிமம் க்ரீன் ட்ரெஸ்ஸை யூஸ் பண்ணுறாங்க. அந்த மரத்தோட மரமாக க்ரீன் கலரில் மிக்ஸ் ஆகிறதுக்காக தான். இப்போ அந்த இயக்கம் அந்த ட்ரெஸ்ஸை போட்டிருக்கிறதுக்கான அடிப்படை காரணமும் மேலேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு அவங்க பளிச்சுன்னு தெரியக்கூடாதுன்றதுக்காக தான் அந்த பச்சை கலர். அதில் இவங்க பர்டிகுலராக இந்த பச்சையை அதிகமாக எடுத்திருக்காங்க. ஸோ அப்போது ஒரு போராட்ட வாழ்க்கை, மறைவான வாழ்க்கை வாழ்கிறவங்க அந்த மாதிரியான ஒரு பாதுகாப்பான ட்ரெஸ்ஸை தான் போடுவாங்களே தவிர வேறு ட்ரெஸ்ஸை போட்டால் அவங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. இது ஒரு பேசிக்கான விஷயம். இருந்தாலும் இந்த படத்தில் ட்ரெஸ்ஸை போட்டதுக்கான ஒரு காரணத்தை நம்ம ரொம்ப கிளியராக சொல்லிடுறோம். என்ன சொல்கிறோன்னா, ஒரு பையன் அதில் ஒரு ஆர்வத்தில் நான் சேரணுன்னுவார். அப்போது பாலா கேரக்டர் சொல்லிடும், உன் குடும்பத்தில் யாராவது இந்த மரணத்தில் இறந்துருக்காங்களோ அப்படின்னு கேட்பார். இல்லை, ஆனால் எனக்கு துப்பாக்கி எடுக்கணும், எதிரிங்களை சுடணும்னு ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லுவார். இல்லை, இங்கே துப்பாக்கி பிடிச்சிருக்கிற எல்லாருக்கு பின்னாடியும் ஒரு மரண சரித்திரம் இருக்குது, இழக்க எதுவுமே இல்லைங்கிற விரக்தியில் வீரன்னு சொல்லி அப்பா கண் கலங்குவார். அந்த கண் கலங்கிறத பார்த்து மனசை கல்லாக்கிட்ட போராளியோட வீரம் இது. இங்கே குழந்தைங்களுக்கு இடம் இல்லை, சின்னவங்களுக்கு இடம் கிடையாது, அவங்கள வச்சு போராட்டம் பண்ணுற ஆளுங்க நாங்கள் கிடையாது. நாங்கள் இந்த ட்ரெஸ்ஸை போட்டிருக்கிறது போராடி மரணம் அடைஞ்ச மாவீரர்களான எங்கள் அப்பாவை நினைவுகள் வரும்போது அந்த நினைவாக போடுறதுக்காகவும், வெற்றிக்காக போராடி உயிரை நீக்க போகிற எங்கள் அப்பாக்களை கௌரவிக்கிறதுக்காகவும் தான் இந்த பசங்களாம் ட்ரெஸ்ஸு போட்டிருக்காங்களே தவிர போராட்ட எண்ணத்துக்காகவோ போராட்டத்துக்காகவோ இல்லைங்கிறத ஓப்பனிங்லேயே சொல்லியாச்சு. அந்த சீருடை எதுக்காக தரப்பட்டிருக்குன்னா, இப்போ ஒரு போலீஸ்காரன் பையன், போலீஸ்காரனுக்கு ஒரு குழந்தை இருந்தால் அந்த போலீஸ் தான் பிள்ளைய அந்த ட்ரெஸ்ஸை போட்டு பார்க்கணுன்னு ஆசைப்படுவார். அந்த மாதிரியான ஒரு ட்ரீம் சீக்வன்ஸாக தான் நம்ம அதை யூஸ் பண்ணியிருக்கோமே தவிர, அந்த குழந்தைகளை ஒன்று திரட்டி அந்த குழந்தைங்கள்லாம் போய் ஒரு அட்டாக் பண்ணுதுன்னோ, இல்லை அந்த குழந்தைகள் போராளிகளாக காட்டப்படுதுன்னோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது படத்தில். இந்த படத்தில் ஏன்னா போராளிகளோட, புலிகளோட மிகப்பெரிய ஒரு கருத்தை என்னென்னா, குழந்தைகளை போராளிகளாக மாற்றக்கூடாதுங்கிற கருத்து. அந்த கருத்து ரொம்ப வரவேற்கக்கூடிய ஒரு மரியாதைக்குரிய கருத்து. ஸோ அந்த கருத்து இந்த படத்தில் காப்பாற்றப்பட்டிருக்கு. எனக்கு என்னென்னா, அவர் ஒரு ரஜினிகாந்தை ஓப்பனிங்கில் காட்டினா ஆடியன்ஸுக்கு எப்படி ஒரு 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 இது கிடைக்குமா, ஒரு பூ அள்ளி. நான்லாம் சின்ன வயசில் ரஜினிகாந்த் ஃபேன். நான் தேட்டரில் பூவோடு இருப்பேன். நான் சின்ன வயசில் இருக்கும்போது தலைவர் ரஜினிகாந்த் வராருன்னா அப்படியே அள்ளி போடுவேன். இப்போ எனக்கு தலைவர் வந்தால் அதே மாதிரி பூ அள்ளி போடணும்னு நான் இப்போ பிரபாகரன் படத்தை இப்போ யாராவது எடுத்திருந்தா நான் போய் பூ அள்ளி போடுவேன். பாலாவையும் நான் அப்படி தான் பூ அள்ளி போடணும், தேட்டரில் ஸ்க்ரீனில் அள்ளி காட்டணுன்றதுக்கு எனக்கு அந்த உடையோடு அப்படி வந்தார்னா நல்லாயிருக்குன்ட்டு காட்டப்பட்டிருக்கிறத தவிர, அவர் ஒரு போராளியாவோ, அவர் ஏதாவது அவர் வாரில் கலந்துக்கிறதாவோ எதுவுமே கிடையாது. அவர் ஒரு பாலகன், ஆனால் தைரியமான பாலகன். ஒரு மாபெரும் என்ன சொல்கிறது, ஒரு மிகப்பெரிய ஒரு தமிழனின் வரலாற்றில் சரித்திரம் படைத்த பிரபாகரன் என்ற மாவீரனின் மகன். அது தைரியமாக தான் இருக்கும்.
அந்த தைரியத்தை ஆடியன்ஸுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு வேறு எந்த காஸ்டியூம் போட்டாலும் போய் சேர மாட்டேங்குது. நானும் பல ட்ரெஸ்ஸு போட்டு பார்த்தேன் அந்த இன்ட்ரடக்ஷனுக்கு. இந்த ட்ரெஸ்ஸில் தான் அப்படி ஒரு ரஜினிகாந்த் மாதிரி எனக்கு எலிவேட் ஆச்சு. ஒரு 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 தலைவரோட பிள்ளைக்கு அவர் தலைவர் போட்டு பார்த்து அழகு பார்த்துருப்பார், அவ்வளோதானே தவிர அதில் இன்வால்வ் பண்ணுறதோ அந்த மாதிரியான விஷயங்கள் இந்த படத்தில் இல்லை. புலிகளின் உணர்வுகளை மதித்து அவர்களுடைய, ஏன்னா அது உயிரை துச்சமாக நினச்சி போராடுறவங்கள வந்து நம்ம, அதுவும் என் இனத்து ஆள் வந்து உயிரை துச்சமாக மதித்து போராடி இருக்காங்க அப்படின்னும்போது அவங்கள நம்ம எவ்வளோ மதிக்கணும். அது இந்த படத்தில் செய்யப்பட்டிருக்கு. நான் இந்த படம் ஆரம்பித்த உடனே யூடியூப் தான் எனக்கு வந்து நிறைய ரெஃபரன்ஸை கொடுத்தது. அந்த மாதிரி ரெஃபரன்ஸில் வந்து நான் வந்து நிறைய விஷயங்களை பார்த்து பிரமிச்சு போனேன். இவ்வளோ பெரிய போராட்டம் பண்ணியிருக்காங்களே நம்ம தமிழ் பேசுகிற ஆட்கள்னு எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. அதில் நான் ஒரு பர்டிகுலராக ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். தலைவர் வந்து உரையாற்றுறதா மாவீரர் தினத்தன்னைக்கு வருஷத்துக்கு ஒரு வாட்டி மாவீரர் தினம்னு சொல்லிட்டு அவர் வந்து உரையாற்றுவார். அதை நான் வந்து எதாச்சியாக பார்க்கும்போது அவர் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார். எங்களுடைய போராட்டத்துக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து வரும் தமிழர்களுக்கும் தமிழக தலைவர்களுக்கும் இந்திய தலைவர்களுக்கும் நான் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்னு அவருடைய வீடியோ இருக்குது, நீங்கள் கூட பார்க்கலாம். அதை பார்க்கும்போது தான் எனக்கு தோணுச்சு, அப்போ இவர் இந்தியாவை நேசிச்சிருக்காரு, இந்தியா இவருக்கு பிடிச்சிருக்கு. ஸோ அப்போ வி லவ் இந்தியான்னு இவர் வந்து மனசுக்குள்ளே இருந்திருக்கு. அவர் அதை சொல்லியிருப்பார். ஏன்னா அவருடைய பிஹேவியர்ஸ்லாம் பார்க்கும்போது ஒரு ஒரு நல்ல மனிதருக்கான எல்லா குவாலிட்டியும் அவர்கிட்ட தெரிஞ்சுது. ஸோ அவர் இந்தியாவை காதலிச்சிருக்காரு. ஆனால் அந்த இந்தியாவை காதலிச்சதை நாம் கொண்டு போய் இந்த படத்து மூலிமா சேர்த்துடணும். இந்தியா அவருக்கு பிரியமான நாடு, இந்தியா அவரை விட்டு பிரியக்கூடாது, ஒரு பிரியமான மனிதரை விட்டு இந்தியா பிரிஞ்சிடக்கூடாது, இந்தியா அவரை நேசிக்கணுன்றதுக்காக தான் நான் புலிப்பார்வை வி லவ் இந்தியான்னு சொல்லிட்டு, அந்த வி லவ் இந்தியாங்கிற வார்த்தை வந்து தலைவரோட எண்ணத்தின் பிரதிபலிப்பு. இது இயக்குனர் என்னோட பிரதிபலிப்பு இல்லை, தலைவரோட எண்ணத்தின் பிரதிபலிப்பு. அதை நீங்கள் யூடியூப்லேயே போய் பார்க்கலாம். அதில் தலைவர் பேசியிருக்காரு. பத்திரிகையாளர் சந்திப்பில் ஒரு நிருபர் கேட்டார், இந்த படத்தோட ஷூட்டிங் எங்கெல்லாம் எடுத்தீங்கன்னு. கதைப்படி நியாயமாக இந்த படம் ஸ்ரீலங்காவில் எடுத்திருந்தால் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஆனால் பர்மிஷன் பிரச்சனை இதெல்லாம் இருக்கிறதுனால ஸ்ரீலங்கா மாதிரியே மேட்ச் ஆகிற லொக்கேஷனான இந்தியாவிலேயே நிறைய இருக்கிறதுனால அங்கேயே பண்ணிட்டோம். அப்புறம் யோசித்தோம், இதோட பர்ஃபெக்ஷன் வர்றதுக்காக சப்போஸ் நமக்கு பெர்மிஷன் கிடைக்கலனா வித்தவுட் பெர்மிஷனில் கூட எடுத்துடலாமா அப்படிலாம் கூட ஒரு இது இருந்தது. பட் ஆனால் அப்படிலாம் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு இந்தியாவுக்குள்ளேயே எடுத்தாச்சு. இந்த படம் வந்து முழுக்க இந்தியாவில் தான் எடுக்கப்பட்டிருக்கு. நன்றி.